ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 23/1/1970. அவ்யக்த வாப்தாதா, மதுபன். சேவையில் வெற்றி பெறுவதற்கான யுக்திகள். சேவையின் காரணத்தினால் கட்டாயமாக பேச வேண்டியுள்ளது என்று அனுபவம் செய்கின்றீர்களா? ஆனால் சேவை முற்று பெறும் பொழுது சப்தத்தில் வரும் ஸ்திதியும் முற்று பெற்றுவிடும். இப்பொழுது நீங்கள் செய்து வரும் சேவையில் எந்த சிறப்பு தேவை? பல வருடங்களாக நீங்கள் சொற்பொழிவு ஆற்றி வருகின்றீர்கள். ஆனால் இப்பொழுது இந்த சொற்பொழிவில் எத்தகைய அவ்யக்த ஸ்திதியை நிரப்ப வேண்டும்? நீங்கள் உரையாற்றி வரும்பொழுது இவர் அசரீரியாக ஒலிக்கு அப்பால் இருக்கும் ஸ்திதியில் நிலைத்திருந்து பேசி வருகின்றார் என அனைவரும் அனுபவம் செய்யணும். இப்பொழுது இந்த சம்மேளத்தில் இத்தகைய புதுமையை புகுத்த வேண்டும். மற்ற பேச்சாளர்களுக்கும் மற்றும் பிராமண பேச்சாளர்களுக்கும் இடையில் காணப்படும் வேறுபாடு தெளிவாக தென்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சம்மேளனம் வெற்றி பெறும். புதியவர் ஒருவர் இந்த சபையில் பிரவேசம் செஞ்சாலும் இவருடைய பேச்சு புதுமையாக இருக்கிறதே அப்படின்னு உணரணும். வாயினால பேசும் பேச்சு காதுக்கு மட்டும்தான் இனிமையாக இருக்கும். ஆனால் அவ்யக்த ஸ்திதியில் நிலைச்சிருந்து பேசும்பொழுது அது காதுக்கு மட்டும் இனிமையாக இல்லாமல் மனதுக்கு இனிமையானதாக இருக்கும். காதுக்கு இனிமையாக பேசுபவர்கள் உலகத்தில் பலர் இருக்கிறாங்க. ஆனால் மனதுக்கு இனிமையாக பேசுகிறவங்க உலகத்தில் இதுவரை எவருமே இல்லை. தந்தை குழந்தைகளாகிய உங்களுடைய முன்னிலையில் பிரத்யட்சம் ஆகியிருக்கிறார். ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் பிறகு வெளி உலகத்தில் பிரத்யட்சம் ஆகணும். ஆகவே இந்த சம்மேளனம் சாதாரண ரீதியில் அமையக்கூடாது. இந்த சித்திரங்கள் உயிருடன் உள்ளன என அந்த கூட்டத்தில் அனைவரும் சொல்லணும். உயிருடன் உள்ள ஒன்று உடலை தெளிவாக எடுத்து காட்டுவதை போன்றே உங்களுடைய சித்திரங்களிலும் உயிர் இருப்பது சாட்சாத்காரமாகணும். எந்த சித்திரத்தில் உயிரோட்டம் உள்ளதோ அதுவே உகந்ததாக இருக்கும். வெளிப்படையாக உள்ள கலை அம்சம் பற்றிய விஷயம் அல்ல. ஆனால் வெளிப்படையாக இருக்கும் கலை அம்சத்துடன் கூடவே உள்ளேயும் அவ்வாறே இருக்கணும். பாப்தாதா இந்த புதுமையை காண விரும்புகிறார். குறைவாக பேசினாலும் அதிகமான பலனை அது உருவாக்கணும். இதுவே பிராமணரினுடைய நியமம். இந்த சம்மேளனம் எவ்வாறு புதுமையானதாக இருக்கணும் என்பதில் கவனம் செலுத்தணும். சித்திரங்களிலும் அவ்யக்த சைத்தன்யம் இருக்கணும். இது தொலைவிலிருந்தே உணரப்படணும். இல்லையில் பிரஜைகள் எவ்வாறு உருவாவாங்க? வெறும் வாய் மூலமாக அல்ல, ஆத்மீக ஸ்திதியின் மூலமாக உருவாகும் பிரஜைகள் தான் ஆத்மீக சுகத்தை அனுபவம் செய்ய முடியும். இதுவரை விளைந்த முடிவை நீங்கள் பார்த்திருக்கீங்க. அவ்யக்த ஸ்திதியின் அனுபவத்தின் மூலமாக உருவாக்கிய பிரஜைகள் ஆரம்பம் முதலே எந்த விதமான விக்னமும் இன்றி சகஜமாக முன்னேறி வர்றாங்க. அவ்யக்த ஸ்திதிக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒன்றின் ஆதாரத்தில் உருவானவர்கள் விக்னங்கள், சிரமங்கள் மற்றும் புருஷார்த்தம் செய்வதை கடினமாக அனுபவம் செய்வதை காண முடியுது. ஆகவே இப்பொழுது அவ்யக்த ஸ்திதியின் அஸ்திவாரத்தினால் மிக குறைந்த சமயத்தில் சகஜமாக தமது குறிக்கோளை அடைகின்ற பிரஜைகளை உருவாக்கணும். தாமே எந்த அளவு சகஜமான புருஷார்த்தியாக அவ்யக்த ஸ்திதியில் நிலைச்சிருக்கிறாங்களோ அந்த அளவு மற்றவர்களையும் தமக்கு சமமாக ஆக்க முடியும். ஆகையினால இந்த சம்மேளத்தின் அதாவது இந்த மாநாட்டின் முடிவை பார்க்கணும். உரையினுடைய தலைப்பு எதுவாக இருந்தாலும் ஸ்திதி மிக உயர்ந்ததாக இருக்கணும். ஸ்திதி மிக உயர்ந்ததாக இருந்தால் தலைப்பை எவ்வாறு வேண்டுமானாலும் திருப்ப முடியும். வெற்றியினுடைய அடிப்படை உங்களுடைய பேச்சின் ஆதாரத்தில் இல்லை, ஸ்திதியின் ஆதாரத்தில் தான் அமையும். ஏன்னா உரையை நிகழ்த்துவதில் மொழியில் வல்லுநர்கள் இந்த உலகத்தில் பலர் இருக்கிறாங்க. ஆனால் ஆத்மாவில் சக்தியை அனுபவம் செய்விப்பவங்க நீங்கள் தான். ஆகினால இப்போ இந்த புதுமையை நீங்கள் கொண்டு வரணும். எந்த ஒரு காரியத்தை செய்ய முற்படும் பொழுதும் முதல்ல வாயு மண்டலத்தை அவ்யக்தமாக செய்வது மிக அவசியமாகும். மேடையை அலங்கரிப்பதில் நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்துவதை போன்றே இந்த முக்கியமான அலங்காரத்தினாலும் அலங்கரிப்பதிலும் கவனம் செலுத்தணும்.
ஆனால் நடப்பது என்ன? போக போக அந்த நேரத்தில் வெளிநோக்கில், அதாவது அகத்தை மறந்து அதிகரித்திடுது. அகத்தை மறந்திருத்தல் அதிகரிச்சிடுது. இதனால் வாயுமண்டலம் கடைத்தரமாக அமைஞ்சிறதுனால நற்பயன் கிடைக்கிறதில்லை. இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் என்று நீங்கள் மிகுதியாக சிந்திக்கிறீங்க. ஆனால் இறுதி நேரத்தில் செய்ய வேண்டிய மிகுந்த காரியங்களை பார்த்து வெளிநோக்கில் வந்துடுறீங்க. அந்த நேரத்தில் செவி மடுப்பவர்களும் இது சிறப்பாக உள்ளது என்றும் புகழறாங்க. பிறகு உடனடியாக வெளிநோக்கில் வந்துடுறாங்க. ஆகவே எவர் வந்தாலும் முதல்ல அவ்யக்த ஸ்திதியின் பிரபாவத்தை அனுபவம் செய்யுமாறு உங்களுடைய நிகழ்ச்சிகளை அமைக்கணும். இதுவே சம்மேளத்தின் வெற்றிக்கு ஆதாரம், அதாவது மாநாட்டினுடைய வெற்றிக்கு ஆதாரம். சில தினங்களுக்கு முன்பாகவே இந்த வாயுமண்டலத்தை உருவாக்கணும். விழா நாளன்று மட்டுமே அதை உருவாக்க வேண்டும் என்று இருக்கக்கூடாது. வாயுமண்டலத்தை தூய்மைப்படுத்தினால்தான் ஏதாவது ஒரு புதுமையை காண முடியும். சாக்கார சரீரத்திலும் அலௌகீகத்தை தொலைவிலிருந்தே காண முடிந்தது அல்லவா? ஆகவே குழந்தைகளின் இந்த வியக்த சரீரத்திலும் அலௌகீகம் காணப்பட வேண்டும். பத்திரிகையாளர் கூட்டத்தின் முடிவும் நன்றாக இருக்குமானால் அதையும் நடத்துவதில் தவறு இல்லை. ஆனால் முன்கூட்டியே அவர்களை சந்தித்து அவர்களை உங்களுக்கு உதவி செய்பவர்களாக மாற்ற வேண்டும். இது ரொம்ப அவசியம். அவசியப்படும் நேரத்தில் மட்டும் அவர்களை சந்தித்து அவர்களுடைய உதவியை நாடுவதற்கும், முன்கூட்டியே அவர்களை சந்தித்து அவர்களை உதவியாளர்களாக செய்வதற்கும் இடையில மிகுந்த வேறுபாடு இருக்குது. பொதுவாக காலத்தின் மீதே கவனம் செல்லுது. இப்பொழுது உங்களுடைய புத்தியினுடைய லைனை கிளியராக வச்சிருந்தால் மற்ற அனைத்துமே தெளிவாகிடும். உங்களுடைய கண்காட்சியில் பொத்தானை அழுத்தியவுடன் பதில் கிடைச்சிருது இல்லையா? அதே மாதிரி புருஷார்த்தத்தினுடைய லைன் தெளிவாக இருக்கும் பொழுது பொத்தானை அழுத்தியவுடன் பதில் கிடைச்சிடும். இத்தகைய அனுபவம் ஏற்படும். இதற்கு வியர்த்த சங்கல்பங்களை கட்டுப்படுத்தும் சக்தி தேவை. வியர்த்த சங்கல்பங்கள் தொடர்வதின் காரணமாக ஒரிஜினலாக வரும் பாப்தாதாவினுடைய பிரேரணைகள் அல்லது சுத்தமான பதில் என்று கூறப்படுபவையில் கலப்படம் ஏற்பட்டது. ஏன்னா வியர்த்த சங்கல்பங்கள் மிகுதியாக வருது. வியர்த்த சங்கல்பங்களை கட்டுப்படுத்தும் சக்தி இருந்தால் பாப்தாதாவினுடைய பதில் தெளிவாக காணப்படும். புத்தி டிரான்ஸ்லைட் போல இருந்தால் அதில் ஒவ்வொரு விஷயமும் தெளிவாகவும் யதார்த்தமாகவும் காணப்படும். கலப்படம் ஏற்படாது. எவரிடத்தில் வியர்த்த சங்கல்பங்கள் நடைபெறுவது இல்லையோ அவங்க தமது அவ்யக்த ஸ்திதியை அதிகரிக்க முடியும். இத்துடன் சுத்த சங்கல்பங்களும் தொடர்ந்து எழணும். ஆனால் இதையும் கட்டுப்படுத்தும் சக்தி தேவை. பெரும்பாலோரிடத்தில் வியர்த்த சங்கல்பங்களுடைய புயல் அடித்து வருது. யாராவது ஏதாவது ஒரு புதிய காரியத்தை துவங்கினா அதற்கு ஒரு சாம்பிளை தயாரிக்கிறார். இங்கும் இந்த சம்மேளத்தினுடைய சாம்பிளை அனைவரின் முன்னிலையிலும் வைக்கணும். அவ்யக்த ஸ்திதி என்பது என்ன என்பதை அனுபவம் அனைவரும் செய்விக்க வேண்டும். உங்களுடைய நடவடிக்கையிலிருந்து மற்ற அனைவருக்கும் இந்த நேரத்தின் கால கடிகாரத்தை பார்க்க வேண்டும். காலத்தின் கடிகாரமாக நீங்கள் விளங்க வேண்டும். சாக்கார பிரம்ம பாபாவும் காலத்தின் கடிகாரமாக விளங்கினார் இல்லையா? அதே மாதிரி நீங்களும் சரீரத்தில் இருந்து வருகின்ற போதிலும் அவ்யக்த ஸ்திதியின் மணியை அடிக்க வேண்டும். இந்த சேவை அனைத்திலும் சிறந்தது. வியக்தத்தில் அவ்யக்த ஸ்திதியின் அனுபவம் எத்தகையது என்கிற பாடத்தை அனைவருக்கும் நடைமுறையில் கற்பிக்க வேண்டும். நல்லது. பாப்தாதா மற்றும் தேவி, அதாவது தெய்வீக பரிவாரம் ஆகிய அனைவருக்கும் அன்பு என்கிற நூலில் கோர்க்கணும். அன்பு என்கிற நூலில் கோர்க்கப்பட்டுள்ள மணி நான் என்கின்ற போதை இருக்கணும். மணிகளை எவ்வாறு போற்றி பராமரிக்கிறாங்க? மாலையினுடைய மணிகளை மிகுந்த கவனத்தோடு பரிசுத்தமாக வைக்கிறாங்க. அதை கையில் எடுக்கும் போதும் மிகுந்த கவனத்தோடு எடுக்கிறாங்க. நாமும் அத்தகைய மதிப்புமிக்க மணி என்று உணர வேண்டும். ஒருவர் சேவைக்காக அறிவுரையை கேட்டார். அவங்களுக்கு சேவை பேச்சின் மூலமாக நடைபெறாது. உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும் உயர்ந்த மாற்றங்கள் தான் அவர்களுக்கு இங்கு வர வேண்டும் என்ற தூண்டுதலை ஏற்படுத்தும்.
அவர்களில் சிலரிடத்துல அகங்காரம் இருக்குது. அதனால் பேசும்போது உங்களுடைய பேச்சிற்கும் அவர்களுடைய பேச்சுக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டுடுது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் இத்தகைய முரண்பாடு ஏற்பட இடமில்லை. ஆகவே அத்தகைய மனிதர்களுக்கு உணர்வதற்கு இதுவே வழியாகும். வாயுமண்டலத்தை அவ்யக்தமாக்குங்கள். எந்த ஒரு சேவை கேந்திரத்தையும் கவர்ந்தீர்க்க செய்ய வேண்டும். இதனால் அவங்க அவ்யக்த வதனத்தை காண இயலணும். இந்த இல்லத்தின் நடுவில் ஏதோ ஒரு ஒளி காணப்படுது அப்படின்னா அவங்க தொலைவில் இருந்தே உணரணும். ஒளி தூரத்திலிருந்தே பிரகாசத்தை அளிக்குது. தன்பால் ஆகர்ஷணம் செய்து இத்தகைய ஒளி பிரகாசத்தால் தான் வெற்றி கிடைக்குது. அவ்யக்த பட்டிக்கு வந்ததுனால அவ்யக்த ஸ்திதி அனுபவமாகுதா? இப்பொழுது இங்கு கிடைக்கின்ற அனுபவத்தின் மூலமாக நீங்கள் என்ன செய்வீங்க? அதை உங்களுடன் எடுத்து செல்வீங்களா அல்லது அதை இங்கேயே விட்டுவிட்டு சென்று விடுவீர்களா? இவ்வாறு உடன் இருக்கும் அவ்யக்த ஸ்திதியை துண்டிக்க வேறு எவர் முயன்றாலும் துண்டிக்க முடியாதவாறு அந்த ஸ்திதியை துணையாக வைத்திருக்கணும். லௌகீக குடும்பத்தை அலௌகீகமாக ஆகிவிட்டீர்கள் இல்லையா? லௌகீக தன்மை சிறிதளவும் இருக்கக்கூடாது. ஒரு சரீரத்தை விடுத்து வேறு ஒரு சரீரத்தை அடைவதை போன்றே அந்த பழைய பிறவியின் எந்த ஒரு விஷயமும் நினைவில் இருப்பதில்லை இல்லையா? ஆகவே இங்கும் உயிருடன் இருக்கும் பொழுதே இறந்து விட்டவர்கள் அல்லவா நீங்கள்? ஆகவே பழைய பிறவியின் நினைவு மற்றும் திருஷ்டியும் அழிந்துவிட வேண்டும். லௌகிகத்தில் அலௌகிகத்தை நிரப்புவதன் மூலமாகவே அலௌகிக சேவை நடைபெறுகிறது. எத்தகைய அலௌகிக சேவையில் நீங்கள் செய்கிறீர்கள்? ஆத்மாவை பவர் ஹவுஸுடன் இணைக்கும் சேவையை செய்கிறீங்க. ஒரு மின் கம்பியை மற்றதுடன் இணைக்கும் போது ரப்பரை அகற்ற வேண்டி இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி உங்களை ஆத்மா என உணர்ந்து சரீரத்தின் உணர்விலிருந்து விடுபட்டு தனியாக இருந்து மற்றவர்களையும் தம் சரீரத்தின் உணர்விலிருந்து விடுபட செய்து தனிப்பட்டு இருக்குமாறு செய்ய வேண்டும். இங்கு உள்ள பாடங்கள் எத்தனை? அவையாவை முக்கிய பாடங்கள் 4: ஞானம், யோகம், தாரணை மற்றும் சேவை. இவற்றிலும் முக்கியமானது எது? இங்கு இருந்தே அக அமைதியினுடைய ஸ்டாக்கை அதிகரித்து வருகிறீர்களா? ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கிறது என்பது தெரியுமா? எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்ம அபிமானியாகி வருகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் விரும்பாவிட்டாலும் கிடைத்து வரும். இங்கு ஸ்தூலத்தில் எவருக்கும் ஆசீர்வாதம் அளிப்பதில்லை. இங்கு தானாகவே கிடைக்கிறது. பாப்தாதாவினுடைய ஆசீர்வாதம் இல்லையேல் இங்கு நீங்கள் எவ்வாறு வந்தடைய முடியும்? ஒவ்வொரு வினாடியும் பாப்தாதா ஆசீர்வாதம் வழங்கி வருகின்றார். ஆனால் அதை அடைபவர்கள்தான் பெறுவதற்கு ஏற்ப அதை நிரந்தரமாக வைத்திருக்கின்றனர். நல்லது. பார்ட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதாவின் தனிப்பட்ட சந்திப்பு. உங்களுக்கு வேறு ஒரு துணை இருக்கிறதா? உங்களுடன் இருக்கும் துணைவர் யார்? இங்கு சதா துணையாக பாபாவுடன் இருந்து வந்தால் அங்கும் துணையாக அவருடன் இணைந்து ராஜ்யம் நடத்துவீர்கள். ஆகவே துணைவரை ஒருபொழுதும் விலக்கக்கூடாது. சதுர்புஜ நிலை இணைந்த உருவில் விளங்குவதை போன்றே இதுவும் இணைந்த உருவம்தான். சிவபாபாவை விட்டு ஒருபொழுதும் நீங்கள் விலகி தனிப்படக்கூடாது. 84 பிறவிகளில் 84 யுகல்களில், அதாவது ஜோடிகளில் இப்படிப்பட்ட துணை உங்களுக்கு எப்பொழுதாவது கிடைத்திருக்கிறதா? ஆகவே கல்பத்தில் ஒரே முறை கிடைப்பதை முழுமையாக உடன் வைத்திருக்க வேண்டும் அல்லவா? நாம் தம்பதிகள் என்பதை சதா நினைவில் வைத்திருக்க வேண்டும். தனிமையாக இருப்பதாக உணரக்கூடாது. உடலை பொறுத்தளவில் கடும் உழைப்பாளிகள் நீங்கள் என்பதை போன்றே மனதை பொறுத்த அளவிலும் நீங்கள் கடும் உழைப்பாளிகளா? எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உருகுவதில்லையே. கெட்டியான வஸ்து ஒருபொழுதும் உருகுவதில்லை.
அதே மாதிரி உங்களுடைய ஸ்திதி மற்றும் செயல் ஆகிய இரண்டும் உறுதியானவையாக இருக்கட்டும். எதன் மீது அதிகமான அன்பு இருக்குதோ அதை சதா உடன் வைத்திருப்பது ஒரு பழக்கம். ஆகவே நான் யுகல் மூர்த்தி என்று உங்களை நீங்களே கருதி வருகிறீர்களா? துணைவர் உடன் இருந்து வரும் பொழுது மாயை அணுக முடியாது. யுகல் மூர்த்தி என்று கருதுவது ஒரு பெரிய யுக்தியாகும். ஒவ்வொரு அடியிலும் உடனிருந்து வருவதால் தைரியம் ஏற்படுது. சக்தியும் இருப்பதால் மாயை வரவே முடியாது. நீங்கள் இறை மாணவர்கள், இரட்டை மாணவர் ஆன பிறகு வருங்காலத்திற்காக எந்த லட்சியத்தை கொள்ள வேண்டும்? எதை உயர்ந்த பதவி என்று கருதுகிறீர்கள்? லக்ஷ்மி நாராயணன் ஆவீர்களா? இத்தகைய லட்சியத்துடன் இருக்கிறீர்கள் எனில் இந்த லட்சியத்துடன் எதை தாரணை செய்ய வேண்டும்? தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இவ்வளவு உயர்ந்த லட்சியத்துடன் இருந்தால் இத்தகைய உயர்ந்த தாரணையின் மீதும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். சிறிய குமாரிகள் உயர்ந்த காரியங்களை செய்ய முடியும். உங்களுடைய உயர்ந்த ஸ்திதியில் இருந்து எவருக்காவது ஞானத்தை வழங்கினால் அதனுடைய பிரபாவம் ஒரு மூத்த சகோதரி கூறுவதை விட அதிகமாக ஏற்படும். சிறியவரான நான் பெரிய காரியத்தை செய்து காட்ட வேண்டும் என்கின்ற லட்சியத்தோடு சதா இருந்து வர வேண்டும். சரீரம் சிறியதாக இருந்தாலும் ஆத்மாவினுடைய சக்தி மிக பெரியதாகும். அதிகமான புருஷார்த்தம் செய்யும் விருப்பம் கொண்டிருப்பவங்களுக்கு அதிகமான உதவியும் கிடைக்கும். உங்களுடைய விருப்பத்தை திடமாக வச்சிருந்தால் போதும், திடமான உதவியும் கிடைக்கும். மற்றவர் உங்களை அசைக்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் இந்த சங்கல்பத்தை திடமானதாக வைத்திருக்க வேண்டும். சங்கல்பம் திடமானதாக இருந்தால் படைப்பும் திடமானதாகவே இருக்கும். உலகிய சேவையும் செய்து வாருங்கள். இந்த உலகிய சேவையும் ஒரு சாதனம்தான். இந்த சாதனத்தின் மூலமாகவும் சேவை செய்ய முடியும். இந்த சேவையின் சம்பந்தத்தில் எந்த ஒரு ஆத்மா வந்தாலும் அவருக்கு நற்செய்தி அளிக்க இது ஒரு சாதனம் என்றே கருதுங்கள். உலகிய சேவையில பல ஆத்மாக்கள் சம்பந்தத்துல வராங்க. ஆரம்பத்துல இங்கு வந்தவர்களும், அதாவது ஆதி ரத்னங்களும், லௌகீக சேவை செய்வதற்காக அவர்களுடைய வீட்டிற்கு அனுப்பப்பட்டனர் இல்லையா? அதே மாதிரி சேவைக்காகவே இந்த ஸ்தூல சேவையையும் நான் செய்து வருகின்றேன் என்று கருதுங்கள். இதனால் மனதும் உற்சாகம் அடையும், வருமானமும் அதிகரிக்கும். லௌகீகத்தையும் அலௌகீகம் என்றே கருதி செய்யுங்கள். இதனால் வேறு எந்த சூழ்நிலையும் உங்களை தன்வசப்படுத்தாது. அவ்யக்த ஸ்திதி அதிகரித்து வருவதற்கு ஏற்ப பேசுவதும் குறைந்து வரும். குறைவாக பேசுவதால் மிகுந்த லாபம் கிடைக்கும். பிறகு இந்த யோகத்தின் சக்தியின் மூலமாக சேவை செய்வீங்க. யோக பலம் மற்றும் ஞான பலம் இரண்டும் இணைந்து இருக்கும். இப்பொழுது ஞான பலத்தின் மூலமாக சேவை நடந்து வருகிறது. யோக பலம் மறைவாக இருக்குது. ஆனால் எவ்வளவு யோக பலம் மற்றும் ஞான பலம் ஆக இரண்டும் சமமாக இருக்குதோ அவ்வளவு வெற்றியும் கிடைக்கும். யோக பலம் எவ்வளவு இருந்தது, ஞான பலம் எவ்வளவு இருந்தது என்று நாள் முழுவதும் சோதனை செய்து வாருங்கள். இதில் எவ்வளவு வித்தியாசம் இருந்தது என்பது உங்களுக்கு புலப்படும். சேவையில தீவிரமாக ஈடுபட்டிருந்தால் விக்னங்கள், தடைகள் தாமாகவே அழிந்துவிடும். திடமான நிச்சயத்தின் முன்னிலையில இந்த இடையூறும் வர முடியாது. நீங்கள் சிறப்பாக முன்னேறி வரீங்க. சோர்வடையாமை மற்றும் ஏக்கரஸ்திதி, அதாவது ஒரே ஒருவனுடைய ரசனை ஆகிய இரண்டும் நற்குணங்கள் ஆகும். சதா தந்தையை பின்பற்றி வாருங்கள். பிரம்ம பாபா சாக்கார உருவிலும் சோர்வின்றி ஏக்கர ஸ்திதியில நிலைத்திருந்து முன் உதாரணமாக திகழ்ந்தார். அதே மாதிரி நீங்களும் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக விளங்க வேண்டும். இதுவே சேவையாகும். சேவைக்கு அவகாசம் கிடைக்காவிட்டாலும் உங்களுடைய நடத்தையை சேவை செய்ய முடியும்.
வெறும் பேச்சின் மூலமாக சேவை நடைபெறாது. உங்களுடைய நடத்தை இந்த விசித்திரமான, அதாவது உருவமில்லா தந்தையினுடைய நினைவை நினைவூட்ட வேண்டும். இதுவும் சகஜமான சேவையாகும். எவ்வாறு சிலர் தம் குருவின் அல்லது கணவரின் படத்தை லாக்கெட்டில் வைத்து கொள்றாங்க இல்லையா? இது அன்பின் அடையாளம். ஆகவே உங்களுடைய நெற்றி இந்த விசித்திரமான தந்தையினுடைய சரித்திரத்தை காட்ட வேண்டும், அதாவது நடைமுறை ஒழுக்கத்தை காட்ட வேண்டும். உங்களுடைய கண்கள் இந்த விசித்திரமான தந்தையின் சரித்திரத்தை காட்ட வேண்டும். இத்தகைய அழியாத லாக்கெட்டை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கும் தந்தையினுடைய நினைவும் இருக்கும், சேவையும் நடைபெறும். மதுவனத்திற்கு வந்து முக்கியமான எந்த காரியத்தை செஞ்சீங்க? எவராது ஒரு சுரங்கத்துக்கு சென்றார், அங்கு அவர் என்ன செய்வார்? அந்த சுரங்கத்திலிருந்து எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துக்கொள்வாங்க, குறைந்த அளவு எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அதே மாதிரி இந்த மதுவனமும் சர்வ பிராப்திகள் அடங்கிய சுரங்கம். ஆகவே நீங்கள் சுரங்கத்தை நாடி வந்திருக்கீங்க இல்லையா? பாக்கி உள்ள சேவை கேந்திரங்கள் அனைத்தும் இந்த சுரங்கத்தினுடைய கிளைகள். சுரங்கத்தை அணுகும் போது எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் மிகுந்த கவனம் இருக்கும். ஆகவே இங்கும் எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அவ்வளவு எடுத்துக்கொள்ளலாம். இங்குள்ள ஒவ்வொரு வஸ்துவும், ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் மிகுந்த பாடம் மற்றும் சக்தியை வழங்க வல்லவை. இங்கு வருபவர்கள் எல்லோருமே குறைந்த அளவையே எடுத்துக்கொள்ளாமல் மிகுதியாக எடுத்து செல்ல வேண்டும் என்பதையே பாப்தாதா விரும்புகிறாங்க. குழந்தைகள் மீது பாப்தாதாவுக்கு மிகுந்த அன்பு இருக்குது. ஆகையினால ஒவ்வொருவரையும் சம்பன்னமாக்க விரும்புகிறாங்க. இங்கு எடுத்துக்கொள்வதில் எவ்வளவு சம்பன்னம் ஆகிறாங்களோ அவ்வளவு எதிர்காலத்திலும் ராஜ்யத்தை அடைவதிலும் சம்பன்னமாக இருப்பாங்க. ஆகையினால இந்த மதிப்பு உயர்ந்த நாளின் ஒரு வினாடியை கூட வீணாக்கக்கூடாது. ஒவ்வொரு வினாடியும் கோடிக்கணக்கான மடங்கு பலனை அடைய முடியும். பன்மடங்கு சௌபாக்கியசாலியாக ஆக வேண்டும். இதனால்தான் இந்த பூமியை வந்து அடைந்திருக்கீங்க. இந்த பத்மாபத சௌபாக்கியம் சதா நிலைத்திருப்பதற்காக, சம்பூர்ண ஸ்திதியை அடைவதற்கு சதா புருஷார்த்தம் செய்து வருவதில் கவனம் செலுத்தி வரணும். விதைக்கு ஏற்ப பலன் கிடைக்கும். ஆகையினால நீங்கள் அனைவரும் விதைகள். அஸ்திவாரம் பலமாக இருந்தால் கட்டிடமும் ஸ்திரமாக இருக்கும். ஆகையினால் நாம அஸ்திவாரம், நமது ஆதாரத்தில் தான் முழு கட்டிடமும் நிலைத்திருக்குது. இதை சதா நீங்கள் உணர்ந்திருக்கணும். உங்களுடைய நினைவுக்கு பதில் கிடைக்குதா? பாப்தாதா உங்கள் அனைவருடனும் உடனிருந்தே வராங்க. ஏன்னா சாக்காரத்தில், அதாவது உடலின் மூலம் அவர் ஒரே இடத்தில் தான் உடன் இருக்க முடிந்தது. ஆனால் அவ்வியக்த உடல்ல இப்போ அவர் அனைவருடனும் கூடவே இருக்க முடியும். ஒரே ஒரு இணைந்த கருத்தினால நினைத்ததை செய்து முடிக்க முடியும் என்பதை நினைவில் வச்சிருக்கணும். இந்த குணத்தை நடைமுறையில் கொண்டு வரணும். எத்தகைய சூழ்நிலை ஏற்பட்டாலும் நீங்கள் உங்களை ஸ்திரமாக வைத்திருக்கணும். மற்றவர்களுக்கும் உங்களுடைய நற்குணங்களை தானம் செய்யணும். தானம் செய்யறதுனால அதனுடைய பலன் பிற்காலத்தில் கிடைக்குது இல்லையா? இந்த குணத்தை தானம் செய்வதாலும் எதிர்காலத்தில் மிகுந்த பலன் கிடைக்கும். ஒரே இணைந்த கருத்துடையவங்க அவரது அன்புக்கு பாத்திரமாக்குறாங்க. பாப்தாதா இருவர் என்றாலும் ஒருவர் தான் இல்லையா? அதே மாதிரி குழுவில் எண்ணற்றவங்க இருந்தாலும் அனைவரும் ஒருங்கிணைந்த கருத்தோடு இருந்து வரணும். தந்தையினுடைய வீட்டிற்கு வந்தவுடன் முக்கியமான கஜானா கிடைத்திருக்குதா? தந்தையினுடைய வீட்டில் பல்வேறு சிறப்புகள் நிறைந்திருக்குது இல்லையா? உங்களுடைய வீட்டில் உங்களுடைய உண்மையான சொரூபத்தில் நிலைத்திருக்க வந்திருக்கீங்க. உங்களுடைய உண்மையான சொரூபம் மற்றும் உண்மையான ஸ்திதி என்ன என்பது நினைவுக்கு வருதா? ஆத்மானுடைய உண்மையான ஸ்திதி எது? முதல்ல ஆத்மா பரந்தாமத்தில் வசிக்கும் போது அது சர்வ குணங்கள் நிறைந்த, அதாவது பிந்து சொரூபமாக திகழ்ந்தது. அதே மாதிரி இங்கும்
உங்களுடைய ஸ்திதியை அனுபவம் செய்வதற்காக நீங்கள் இங்கு வந்திருக்கீங்க. அந்த ஸ்திதியை சுவைப்பதற்காகவே நீங்கள் மதுவனத்துக்கு வந்திருக்கீங்க. அதை சுவைத்த பிறகு அதை நிரந்தரமாக உங்களுடையதாக ஆக்கிக்கணும். இதன் பெயரே மதுவனம். மது என்ற இனிமை, அதாவது அன்பு மற்றும் சக்தி ஆகிய இரண்டையும் வரதானத்தின் உருவில் பிராப்தியாக அடையணும். இங்கு இந்த இரண்டும் வரதான உருவில் கிடைக்கின்றன. ஆனால் பிறகு வெளியே சென்ற பிறகு இந்த இரு விஷயங்களுக்காகவும் மிகுந்த பிரயத்தனம் செய்ய வேண்டியிருக்கும், அதாவது முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். ஆகையினால இங்கு வரதான உருவில் பிராப்தி ஆகின்றவற்றை, அதாவது கிடைத்தவற்றை நிரந்தரமாக இருக்குமாறு பிராப்தி செய்துக்கணும். வரதானத்தினுடைய பிராப்தி ஆக்கக்கூடியவற்றை பிறகு அவற்றை ஏன் மிகுந்த பிரயத்தனம் செய்து அடைய முயற்சி செய்யணும்? குரு வரதானத்தை அளிக்கும் போது நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் உங்களை அவருக்கு அர்ப்பணம் செய்திடணும். அப்போதான் வரதானம் கிடைக்கும். அதே மாதிரி இங்கும் நீங்கள் எந்த அளவு உங்களை அர்ப்பணம் செய்து விடுறீங்களோ அந்த அளவு வரதானமும் பிராப்தியாகும். அனைவருக்கும் வரதானம் கிடைக்குது. ஆனால் எவர் தம்மை மிகுதியாக அர்ப்பணம் செய்கிறாங்களோ அவங்க அவ்வளவு அதிகமாக வரதானத்தை அடைய பாத்திரமாகறாங்க, அதாவது தகுதியாகிறாங்க. வரதானங்களின் மூலமாக உங்களுடைய மடி ஒரு பொழுதும் காலி ஆகாதவாறு நிறைத்துக்குங்க. எவ்வளோ நிறைச்சிக்க வேண்டுமோ அவ்வளவு நிறைச்சிக்க முடியும். இந்த ஒரு சில தினங்களில் மிகுந்த லாபத்தை அடையணும் அப்படின்னு மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். ஒவ்வொரு வினாடியையும் சிறப்பாக உபயோகித்து கொள்வதற்கான நாள் ஆகும் இது. இங்குள்ள ஒவ்வொரு வினாடியும் மிகுந்த நன்மை அல்லது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஒரே வினாடியில் ஒரு வருடத்தினுடைய லாபத்தை கோட்டை விடுபவர்களும் இருக்கிறாங்க இல்லையா? ஆகவே இங்குள்ள ஒரு வினாடி கூட அவ்வளவு மதிப்பானது. தியாகத்தின் மூலமாகவே பாக்கியம் வருவாது. ஆனால் தியாகம் செஞ்ச பிறகு அது பற்றிய சங்கல்பம் கூட மனதில் எழக்கூடாது. ஒருவர் பலி கொடுக்கும் பொழுது அதாவது ஆடு சிறிதளவு கத்தினாலோ அல்லது கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் அதை தேவியின் முன்னிலையில் பலியாக்க மாட்டாங்க. ஒரே வெட்டு என்பதை நீங்கள் கேட்டிருக்கீங்க இல்லையா? ஒரு வஸ்துவை ஒரே வெட்டில் 2 துண்டுகள் ஆக்குவதற்கும் பல வெட்டுகள் வெட்ட வேண்டியதற்கும் இடையில மிகுந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒரே வெட்டில் பலி கொடுப்பதே மிக சிறந்த பலி. பாப்தாதாவும் எத்தகைய குழந்தைகளை சுவீகாரம் செய்கிறாங்க? எவருக்கும் மனதில் கூட, அதாவது தியாகத்தின் அந்த சங்கல்பம் வருவதில்லையோ அதையே மகாபலி என்று கூற முடியும். அத்தகைய மகாபலிக்கே மகாபலம் பிராப்தி ஆகுது. சர்வ சக்திவானினுடைய குழந்தைகள், இருப்பினும் சக்தி இல்லை. தந்தையினுடைய சொத்துகளுக்கு உரிமை அடைய நீங்கள் விரும்புகிறீங்க இல்லையா? சர்வ சக்திவானான தந்தையின் சர்வ சக்திகள் என்கின்ற சொத்துகள் உங்களுடைய பிறப்புரிமை என்பதை சதா உங்களுடைய முன்னிலையில் வைத்திருங்கள். சர்வ சக்திவானினுடைய முன்னிலையில் பலவீனம் நிற்க முடியுமா என்ன? இன்று முதல் உங்களுடைய பலவீனங்கள் முடிவடைந்து விட்டன. நீங்கள் சர்வ சக்திகளுடைய சொரூபம் அல்லவா? பாண்டவர்களும் சக்திகள்தான். ஒரு தீபத்தின் மூலம் பல தீபங்களை ஏற்றாங்க. நீங்கள் இரட்டை ரண சிகிச்சை செய்கிறீங்களா? சரீரம் மற்றும் ஆத்மா, இந்த இரண்டை நீங்கள் கூறுவதால் இரட்டை சந்தர்ப்பம் கிடைக்குது. லௌகிக சேவையில் கிடைப்பதை போன்றே இந்த ஈஸ்வரிய சேவையில் எத்தகைய சம்பளம் உங்களுக்கு கிடைக்குது? ஸ்வர்க்கத்தினுடைய ராஜ்யம் கிடைக்குது. அங்கே கிடைக்கத்தான் செய்து. ஆனால் இங்கு என்ன கிடைக்குது? பிரத்யட்ச பலன் அனுபவமாகுதா? எதிர்கால பலன் கிடைக்கவே செய்யும். ஆனால் இது எதிர்காலத்தின் பலனை விட பல மடங்கு உயர்ந்தது. அது இப்பொழுதுதான் பிராப்தி ஆகுது. இப்போ உங்களுக்கு கிடைத்து வரும் ஈஸ்வரிய அதீந்திரிய சுகம் எதிர்காலத்தில் கிடைக்காது. இத்தகைய கஜானா இப்பொழுது தந்தையின் மூலமாக கிடைக்குது. அங்கு அநேக பிறவில்லை இந்திரிய சுகம்
இங்கு ஒரே வினாடியில் அதீந்திரிய சுகம் அனுபவமாகுதா? சிவபாபாவை வாழ்க்கை துணையாக ஆக்கிட்டீங்களா? அந்த தேகதாரியான வாழ்க்கை துணை சுகத்தின் போதுதான் துணையாகிறாங்க. ஆனால் இவர் துக்கத்தின் போதும் துணைவராகிறார். இத்தகைய துணைவரை விட்டு ஒரு கணம் கூட பிரிந்திருக்கக்கூடாது. உடன் வைத்திருப்பது அப்படின்னா சக்தி உருவம் ஆவதுன்னு பொருள். இந்த பிராமண குடும்பத்தை பார்த்தீங்களா? இவ்வளவு பெரிய பரிவாரம் எப்பொழுது கிடைக்குது? இந்த சங்கமயுகத்தில் மட்டுமே இத்தகைய பெரிய பரிவாரம் கிடைக்குது. நாம் இவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற அந்த போதை உங்களுக்கு இருக்குதா? பெரிய பரிவாரத்துக்கு ஏற்ப அதிகமான குஷி ஏற்படுது. இந்த முழு உலகிலேயே நம் ஒரு சிலருக்கே இத்தகைய பெரிய குடும்பம் கிடைக்குது. ஆகையினால அந்த நிச்சயம் மற்றும் போதை இருக்கணும். கோடிக்கணக்கானவர்கள் ஒரு சிலரான நாம் தான் புகழப்படுகிறோம் அப்படிங்கிற அந்த போதை இருக்கணும். இத்தகைய சௌபாக்கியத்தை அடைவதற்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு ஒருபோதாவது சிந்திச்சிருக்கீங்களா? திடீரென்று லாட்ரி கிடைத்தது. லாட்ரி கிடைச்சால் குஷி ஏற்படுது இல்லையா? மேலும் இது அவிநாசியான லாட்ரி ஆகும். இது ஒருபோதுமே அழியறது கிடையாது. இத்தகைய லாட்ரி ஆத்மாக்களாக நமக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிற அந்த போதை உங்களுக்கு இருக்குதா? மூளை முடுக்கெல்லாம் தேடி நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் பாப்தாதா. தேடி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ரத்னங்களில் நீங்கள் மிகவும் விசேஷமானவங்க. இது நினைவில் இருக்குதா? பாப்தாதாவுக்கு எத்தகைய ரத்னம் உகந்ததாக இருக்குது? சாதாரணமானவர்கள். இந்த குஷி சதா நிரந்தரமாக இருக்கட்டும். தீபத்தை ஏற்றும் போது அது சதா எரிந்து கொண்டிருக்கணும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துறாங்க. எண்ணெய் மற்றும் ஒளியின் மீது கவனம் செலுத்துறாங்க இல்லையா? அதே மாதிரி இங்கும் குஷிங்கிற தீபம் சதா எரிந்து கொண்டிருக்க இரு விஷயங்கள் மீது கவனம் செலுத்தணும். ஞானம் என்கின்ற எண்ணெய் மற்றும் யோகம் என்கின்ற திரி. இந்த இரண்டும் சரியாக இருந்தால் குஷி என்கின்ற தீபம் அவிநாசியாக இருக்கும். ஒரு பொழுதும் அணைந்து விடாது. 15 நாட்கள் கூட இந்த சங்கமயுகத்தை பொறுத்தவரையில் மிக அதிகமானதே ஆகும். நாம் 15 நாள் குழந்தைகள் தான் என்று ஒரு பொழுதும் உங்களை தாழ்வாக கருதக்கூடாது. ஏனென்றால் இந்த சங்கமயுகத்தின் நாட்கள் கூட குறைவானதே தான். இந்த குறைந்த கணக்குப்படி இந்த 15 நாட்கள் கூட அதிகமானதே. ஆகவே இப்பொழுது இறுதியாக வருபவர்கள் முதன்மையாக வர வேண்டும் என்றே நீங்கள் உங்களை கருதணும். இறுதியில் வர்றாங்க, வரும்பொழுதே தீவிர புருஷார்த்தத்தில் ஆழ்ந்துடுறாங்க. குழந்தைகள் தைரியம் கொள்கிறாங்க. தந்தை அதற்கு ஏற்ப உதவி செய்கிறாங்க. ஒரு குமாரி 100 பிராமணர்களை விட உத்தமமானவராக கருதப்படுறாங்க. ஒருவரிடத்தில் 100 மடங்கு சக்தி நிறையும் பொழுது அவர் எதை செய்ய முடியாது? உங்களுடைய பாதங்களை உறுதியுடன் இருக்குமாறு செஞ்சா போதும். மற்றவர் எவ்வளவு முயன்றாலும் அசைக்க முடியாதபடி அது இருக்கணும். அச்சல்கர் உங்களுடைய நினைவு சின்னம். அச்சல் என்றால் எவரும் அசைக்க முடியாதவர் என்று பொருள். 3 மாதங்களில் 3 ஆஸ்திகளை அடைந்தீர்களா? பாப்தாதா எந்த 3 ஆஸ்திகளை வழங்குகின்றார்? சுகம், சாந்தி மற்றும் சக்தி. இங்கு எவ்வளவு இந்த அதிகாரத்தை அடைகிறீங்களோ அந்த அளவு அங்கு ராஜ்ய அதிகாரியாக ஆவீங்க. முழு அதிகாரத்தை அடையும் லட்சியத்தோடு இருக்கணும். ஏன்னா தந்தையும் சம்பூர்ணமானவர். துணைவர் இருந்த போதிலும் நீங்கள் தனியாக இருக்கீங்களா அல்லது இணைந்த ரூபத்தில் இருக்கீங்களா? தனிப்பட்ட உருவம் எது? ஆத்மா தனியானது அல்லவா? திரும்பி போவதும் தனியாகத்தான். ஆகவே இணைந்த சொரூபத்தில் பாகத்தை செய்தாலும் ஆத்மீக ஸ்திதியில் இருக்கணும். அதாவது தனியாக இருக்கணும். பிறகு ஆன்மீக இணைந்தவராக ஆகணும்.
ஆகவே தந்தை மற்றும் குழந்தை என்கின்ற இணைந்த உருவம் உலகத்தில் இருப்பது தேகம் சார்ந்த யுகல். ஆத்மா பரமாத்மா என்பது யுகல்தான். ஆத்மா சஜினி, அதாவது மணவாட்டி, சீதா எனப்படுது. பரமாத்மா சாஜன், அதாவது மணவாளர், ராம். ஆன்மீக யுகல் மூர்த்தி ஆகணும், அது போதும். தேகத்தினுடைய யுகல் உருவம் அல்ல, தேகதாரியினுடைய யுகல் உருவம் அழிஞ்சிடுச்சு. பல பிறவிகளாக தேகதாரிகளை யுகல் உருவில் பார்த்து வந்தீங்க. இப்போ ஆத்மா மற்றும் பரமாத்மா என்கிற யுகல் உருவத்தை உருவாக்கணும். இத்தகைய ஸ்திதியில் இருக்கீங்களா? இந்த புதுமையான யுகலின் முன்னிலையில் அந்த யுகல் ஒன்றுமே இல்லை. இதனால் தேகத்தினுடைய பாவனை அழிந்துடுது. அனைத்திலும் பிரியமான வஸ்து எது? பிரியமான வஸ்து நன்றாக உள்ளது இல்லையா? ஆகவே இந்த பிரியமான வஸ்துவை விடுத்து வேறு ஒன்றை எவ்வாறு பிரியமான வஸ்துவாக்க முடியும்? ஆகவே தனித்தும் இருக்க வேண்டும், யுகலாகவும் இருக்க வேண்டும். வந்த உடனேயே சிலருக்கு லாட்ரி கிடைச்சிருது, வேறு சிலருக்கு பிரயத்தனம் செய்வதன் மூலமாகவே லாட்ரி கிடைக்குது. இத்தகைய உயர்ந்த பாக்கியசாலியாக உங்களை கருதுறீங்களா? குமாரர்களுக்கு இது சரளமான வழி. ஏன்னா ஏறி உள்ள தலைகீழான ஏணியிலிருந்து மற்றவர்கள் இறங்க வேண்டி இருக்குது. இதனால் குமாரிகளுக்கு இது மேலும் சகஜமானது. எவர் பந்தன் முக்தியில், அதாவது கர்ம தலையில் இருக்கிறாரோ அவர் விரைவாக ஓட முடியுது. ஆகவே சகல விஷயங்களிலும் நிர்பந்தன ஸ்திதியில் இருக்கணும். எந்த விதமான சூழ்நிலையிலும் உங்களுடைய ஸ்திதியை உயர்ந்ததாக வச்சிருக்கணும். உயர்ந்த வாழ்க்கையை அடைய வேண்டும் என்கிற லட்சியத்திலிருந்து விலகி தூரமாக செல்லக்கூடாது. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.